ஊழியக்காரருடைய வாழ்க்கை என்ன ரொம்ப அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எனக்கு அவரை ரொம்ப பர்சனலா எனக்கு அந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு சபை வைத்து நடத்துகிறவரெல்லாம் கிடையாது, இல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய சுவிசேஷத்தை சொல்லுவாரு. நம்முடைய திருச்சபையில நடக்கிற 21 நாள் அந்த வாக்குத்தத்த அட்டையை வந்து எப்படியும் ஒரு 200-300 கையில வாங்கிடுவாரு. வாங்கிட்டு போய் எப்படியாவது மாதத்திற்கு ஒரு 10 பேரையாவது சந்திச்சிருவாரு. சந்திச்சு அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து சுவிசேஷம் அறிவிப்பாரு. அப்ப கடைசியா வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஷூ இல்ல, அப்ப நான் தான் ஒரு புது ஷூ வாங்கிருந்தேன், அதை அவர் கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி அந்த ஊழியம் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவரை என்னிடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தா என்ன பார்த்த உடனே இந்த சர்ச்சில் ஓரமா ஒரு மூலையில ஓடி ஒதுங்கிட்டாரு. பிரதர் வாங்க நான் தான் அப்படின்னு கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறாரு. கை அப்படியே நடுங்குது, கண்ணெல்லாம் அப்படியே ஆடிட்டே இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பயமா இருக்கு, பக்கத்துல வராதீங்க. எனக்கு அப்படி பார்க்கவே முடியல. சரி இவருக்கு ஏதோ பிசாசு தொந்தரவா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. அப்ப வந்து அவரை கூட்டிட்டு வந்த நபரிடத்துல கேட்ட என்னன்னே தெரியல பாஸ்டர், திடீர்னு இப்படி பயம் ஆயிட்டாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, ஏதோ யோசிச்சுக்கிறாரு, உளறாரு அப்படின்னு. சரி நான் உடனே ஜோம் பண்ணிட்டு ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு 2-3 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 2-3 நாள் தாண்டி திரும்பி வந்தாரு. ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரதர் உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்க பெரிய ஊழியம் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தீங்களே. அது ஒண்ணும் இல்ல, கோயம்புத்தூர்ல நம்ம இந்த சாஸ்திரி ரோடு இருக்கு பாருங்க, அந்த சாஸ்திரி ரோடுல ஒரு கேங் அப்படின்னா அந்த பசங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு இந்த சிகரெட் அடிச்சு ஒரு கேங் வந்து அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இவர் அந்த இடத்துல வந்து ரோட்ல வந்து ட்ராக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த டைம் கரெக்டா அந்த டைம் என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மனுஷனை வந்து வெட்டி கொன்னுட்டாங்க. ஒரு கட்சியில இருக்கிற மனுஷனை அதுக்கு வந்து 144 எல்லாம் போட்டாங்க கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் இறந்து போன அந்த மனுஷன் இறந்து போன அந்த டைம் இவர் கொடுத்துட்டு போன அந்த கேங்ல இருக்கிற ஒரு பையன் வந்து இவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கத்தியை ஒண்ணு காமிச்சு, இந்த பாரு ஒருத்தனை போட்டுட்டோம், அடுத்து ஒன்னதான் நாங்க போட போறோம். சும்மா விளையாட்டுக்காக மிரட்டுறதுக்காக இவர் பயப்படுவார்னு நினைச்சு அந்த கத்தியை காமிச்சு அடுத்து ஒன்னதான் போட்டுருவோம்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்டு பயப்பட்டு யோசிச்சு இவனும் நம்மளை போட்டுருவானோ, இவனும் நம்மளை கொன்றுவானோ நினைச்சு அந்த தெருவுக்கு போறதை விட்டுட்டாரு, கடைக்கு போறதை விட்டுட்டாரு, பழகிறத விட்டுட்டாரு. ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு மனநலமா பாதிக்கப்படுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயப்பட்டதுனால. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கர்த்தர் அந்த பாதையில உங்களை நடத்துவாரனா அன்னைக்கு கிடைக்க வேண்டிய பலனை கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு தருகிறார். இனி எந்த மனுஷனுக்கும் பயப்படாத ஒரு கிருபை.